தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். தீபாவளி பண்டிகையொட்டி மதுரை விளக்குத்தூண் பகுதியில் பொருட்களை வாங்க கடைத்தெருவில் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். ஜெகநாத், வணக்கம். தற்போது விளக்குத்தூண் பகுதியில் பொதுமக்களின் வருகை எப்படி இருக்கிறது? வியாபாரிகள் விலையை எவ்வாறு நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? பொதுமக்கள் காவல்துறையின் கண்காணிப்பில் தான் இருக்கிறார்கள். மதுரை விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி புத்தாடை வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டத்தால் மதுரை மாநகரமே ஸ்தம்பித்து போயுள்ளது. இன்னும் ஒரு நாள் மட்டுமே தீபாவளி பண்டிகைக்கு உள்ள நிலையில் மதுரை விளக்குத்தூண் மற்றும் மாசி வீதிகள், வெளி வீதிகள், 10 தூண், காமராஜர் சாலை, கீழவாசல் ஆகிய பகுதிகளில் தீபாவளி விற்பனை கடந்த 10 நாட்களாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகரின் வர்த்தக பகுதியாக திகழும் விளக்குத்தூண் பகுதியில் இன்று சனிக்கிழமை என்பதால் காலை முதலே மக்கள் குவிய துவங்கினர். இந்நிலையில் தற்போது மாலை வேளையில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் மதுரை விளக்குத்தூண் பகுதியில் அங்கு சாலையோர கடைகள், பகுதியில் உள்ள கடைகளில் ஆர்வமுடன் மகிழ்ச்சியுடன் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், பொருட்களை வாங்கி வருகின்றனர். மதுரை மட்டுமின்றி ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கு பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் தீபாவளி புத்தாடை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை தற்போது வாங்கி வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் உள்ளது. தீபாவளி இன்னும் ஒரு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் தற்போது மக்கள் ஆர்வமுடன் இறுதிக்கட்ட பர்ச்சேசிங்கை மேற்கொண்டு வருகின்றனர். வெயிலின் தாக்கம் குறைந்ததால் தற்போது மாலை வேளையில் ஆயிரக்கணக்கான மக்கள் விளக்குத்தூண் பகுதிக்கு படையெடுத்து தீபாவளி பர்ச்சேசிங்கை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களின் பாதுகாப்பிற்காக பகுதியில் ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அவற்றின் மூலம் காவல்துறையினர் அந்த கூட்டத்தையும் கண்காணித்து கூட்டத்தில் எதுவும் அசம்பாவிதம் போன்ற செயல்கள் எதுவும் நடக்காத வண்ணம் கூட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இறுதிக்கட்ட பர்ச்சேசிங்கில் தற்போது மதுரை மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.